ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில செவ்வந்தி என் தோழி சாமந்தி வெற்றிக்கு எப்போதும் நான் தானே முந்தி ஒட்டுமரு பீ என்ன தழுவி பள்ளிக்குள்ள ஆசைகள் எங்கே வருவானோ. எப்பவுமே நம்ம கூட வர ஒருவர்னா நம்மளோட லைஃப் பார்ட்னர் தான். அவங்க நம்மளோட கண்ணாடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மள மொத்தமா பிரதிபலிக்கிறது அவங்க தான். அதே மாதிரி உங்க ரெண்டு பேர்கள் இருக்கிற அந்த காதலை மொத்தமா பிரதிபலிக்கிறது நம்மளோட ஷோ தான். ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. நம்ம ஆஹா என்ன பொருத்தத்தின் முதல் வரப்போற கப்பல் அர்ச்சனா ஸ்ரீ அண்ட் திலீப் சம்பத். நெஞ்சுக்குள்ள ஓம முடிஞ்சிருக்கு நெஞ்சுக்குள்ள ஓம முடிஞ்சிருக்கு இங்கு எத்திசையில் ஏன் பொழப்பு விடிஞ்சிருக்கு வெள்ள பார்வை விசி விட்டீர் முன்னாடி இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி வண்ண மணியாரும் வலது கடிகாரம் ஆன புலி எல்லாம் அடக்கும் அதிகாரம் நீர் போன பின்பு நீர் மட்டும் போகலை நெஞ்சு குழையில் நீர் வந்து விழுந்துடுச்சே அப்ப குனிஞ்சவதா அப்புறமா குனியலை கொட கம்பி போல மனம் குத்தி நிக்குதே நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்கு. ஹாய் அர்ச்சனா அண்ட் திலீப், வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ். எப்படி நடந்தது? எங்க அவங்கள ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? மேட்ரிமோனி சைட்ல தான் ப்ரொஃபைல் கொடுத்திருந்தோம். ஓகே. அண்ட் எனக்கு அவர்தான் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பாக்குறதுல. ஓ ஓகே. மேட்ரிமோனி சைட்ல என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் அர்ச்சனா போட்டுருந்தாங்க? அவங்க போடும்போதே ஃபர்ஸ்ட் டே போட்டிருந்தது வந்து she is a singer, she likes to sing and she wants to continue. ஓ ஓகே. ஆமா. அதே மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் என்ன போட்டிருந்தது? உங்களுக்கு என்ன பிடிச்சது? எனக்கு ஆக்சுவலா போட்டோ பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலா இப்படி இல்லைன்னா வேற போட்டோ கொடுத்துருந்தாங்க. ஆஃபீஸ் ரொம்ப டயர்டா அவர் விளையாடிட்டு வந்த மாதிரி இருந்தது. எனக்கு சரி அப்பா அம்மா வர சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால போய் அரை மனசா உட்காந்தேன். அண்ட் தென் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்னைக்கே வந்து முடிவு சொல்லிட்டாங்க. அண்ட் ஐ டுக் லிட்டில் லேட் டைம். சோ பொண்ணு பார்க்க வரும்போது அவங்க பாட சொன்னாங்களா, நீங்களே பாடிட்டீங்களா? எங்க அப்பா வந்து வலுக்கட்டாயமா நீ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க அப்பா பாட சொன்னாங்க. ஓகே. என்ன பாட்டு பாட சொன்னீங்க? இல்ல அவங்க என்ன பாட்டு பாடினாங்க? அவங்க பாடுனது வந்து தசாவதாரம்ல இருந்து முகுந்தா முகுந்தா முகுந்தா. ரெண்டு வரி எங்களுக்காக பாடுங்க. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா வெண்ணை உண்டவாயால் மண்ணை உண்டவா பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வரம் திருப்பி கொடுக்குறோம். போற கப்பல் டேனியல் அண்ட் சுதா. கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல் ஏன் காதல்
காதல் பூ பூக்குதம்மா கருப்பான கையாலே என்ன புடைச்சா காதல் என் காதல் பூ பூக்குதம்மா மனசுக்குள்ள பேர் புடிச்சு ஆட்டுதம்மா அவர் கனவு கண்டதெல்லாம் பலிக்குதம்மா அவன் வீச முடிய செஞ்சுக்கவே மோதிரமா சிவப்பாக இருக்காளே கோவப்பழமா கலரு என்ன கிழக்குதம்மா அருக புல்லு ஆட்டைக்கு போ மேகிதம்மா பார்வையால ஆயுர்வேக தேகிதம்மா இவ காதல் இப்போ ஜோலியத்தான் காட்டுதம்மா வாவ் காதல் உங்க காதல் பூ பூத்திச்சா சுதா? எஸ் வாவ். சோ டேனியல் அண்ட் சுதா உங்களது வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க? இல்ல ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தது. சொல்ற ஒரு சான்ஸ் வந்தனே அவர் சொன்னனே நானும் ஓகே சொல்லிட்டேன். அவர் சொன்னனே நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்க. என்ன உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்சிருந்தது? எல்லாம் ஜாலியா பேசுவாங்க. ஜாலி டைப் நிறைய பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லா பேசுறதுக்கு போட்டி வச்சு அவங்க தான் ஜெயிப்பாங்க. வாய் திறந்து மூடவே மாட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பிடிச்சது? எந்த ஒரு கெட்ட ஹாபிட்டும் கிடையாது. நல்லா உழைக்கிற மனுஷன். எப்படினாச்சும் நம்மள காப்பாத்திடுவாருன்னு பிடிச்சு போச்சு. அதுதான் பிடிச்சு போச்சு. ஓகே தட்ஸ் நைஸ். எங்களோட ட்ரெடிஷன் எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. எனக்கென பிறந்தவர் ரெக்க கட்டி பறந்தவ இவதான் அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான் ஊரையெல்லாம் இவதானே கூடி அழைச்ச ஆசமாம இவன் தான் பாட்டு படிச்சா எம்மாடியோ உனக்கென பிறந்தவரை கட்டி பறந்தவ இவதான் என விட அடுத்து வருது பிரகாஷ் அண்ட் சத்யா. Machana, na rise up early and caress me a thana, na bring me sickle and show me a love, and na 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 na. Na 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 tane 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 na 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 tane. கரிகால காலம் போல கருத்திருக்குது குழலு கொடலில்ல தாஜ் மஹல் நிழலு செவலோட கொண்ட போல செவந்திருக்குது உதடு உதடல்ல வந்துருச்ச தகடு பருத்தி பூவ போல பதியுதுவோ பாதம் பதமில்ல பச்சரிசி சாதம் பழம்புரி சங்க போல பழுக்குதுவோ கழுத்து கழுத்துல கண்ணதாச எழுத்து கரிகால காலம் போல கருத்திருக்கு. ஹாய் பிரகாஷ் அண்ட் சத்யா, வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க. சத்யா, உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். பார்த்த உடனே உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பிடிச்சது? நீங்க எதுக்கு ஓகேன்னு சொன்னீங்க அரேஞ்ச் மேரேஜ்? ஒரு கெட்ட ஹேபிட் எதுவும் இல்லாத மாதிரி இருந்தது. ஃபேஸ் பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல கூட எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், அதனால ஓகேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது உங்க வைஃப் கிட்ட? அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா, இப்போ கிடையாதா? இல்ல இப்போ அப்படியே இப்போ அப்படிதாவா? ஓகே. எங்களோட ட்ரெடிஷன் எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, ஒரு குழந்தை போல ஒரு வைரம் போல தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. நம்ம ஆஹா என்ன பொறுத்தத்துல மொத்த 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். வீட்ல உங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நீங்க உங்க ஒருத்தரை பார்த்துட்டே இருப்பீங்க. உங்க வைஃப் என்னென்ன வேலை பண்றாங்க, அவங்க எவ்வளவு அழகா அந்த வேலை எல்லாம் பண்றாங்கன்னு நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? நோட் பண்ணலையா? நோட் பண்றீங்களா? நோட் பண்ணிருப்பீங்களா? இல்லையா நாங்க இந்த ரவுண்ட்ல கண்டுபிடிக்க போறோம். ஜென்ஸ் கொஞ்சம் வாங்க. இது நம்ம தமிழ்நாட்டின் ட்ரெடிஷன். காலையில எந்திரிச்சு கோலம் போட்டா எவ்வளவு அழகா இருக்கும். ஆனா வர வர இது எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. இந்த நல்ல விஷயத்த நாங்க உங்ககிட்ட இப்ப பண்ண வைக்க போறோம்.
உங்களுக்கு கோலம் போட பழக்கம் உண்டா? இல்ல. நீங்க போடுவீங்களா? நான் போடுவேன். போடுவீங்க. நீங்க? ஒரே ஒரு கோலம் தான் போடுவேன், அதான் ரிப்பீட்டா போடுவேன். எங்களுக்காக நீங்க கோலம் போட ரெடியா இருக்கீங்களா? என்ன சுதா விட்டா இந்த செட் ஃபுல்லா கோலம் போடிடுவீங்க போல இருக்கு. கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். மார்கழி மாசம் முழுசு போட்டுட்டே இருப்பேன். ஓகே. அர்ச்சனா, என் கோலம் இருக்குல்ல ரொம்ப பெருசா இருக்கு. எதுக்கு? எனக்கு கோலம் போட தெரியாதுங்க. தெரியாது. ஆனா கஷ்டப்பட்டு ஏதோ போட்டுருக்கீங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு. பரவாயில்ல, நீங்க போய் கத்துக்கிறீங்க நெக்ஸ்ட். கண்டிப்பா. ஓகே ஓகே. சத்யா, டபுள் லேயர்லி கோலம் போட்டிருக்கீங்க. இதை வச்சுதான் உங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் எப்பவுமே கை தாராளம் அப்படியே தூக்கி தூக்கி நிறைய போடுவேன். நல்ல விஷயம். ஓகே, நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. உங்க ஹஸ்பண்ட்ஸ் கரெக்டா கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அர்ச்சனா, உங்க ஹஸ்பண்ட் வீட்ல எப்படி கூப்பிடுவீங்க? பப்புன்னு கூப்பிடுவேன். உங்க ஹஸ்பண்ட் ஆசையா கூப்பிடுங்க. அவங்க இங்க வந்து வர சொல்லுங்க. பப்பு இங்க வந்து பாருங்க. இந்த 3 பேருமே கோலம் போட்டிருக்காங்க. அவங்களோட நாங்க இன்னும் 2 பேரை கூட்டு வந்து 5 கோலம் போட வச்சிருக்கோம். உங்க வைஃப் எந்த கோலம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்லா இருக்க கோலம் அவங்க போட்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் டவுட்டே கிடையாது. உங்க வைஃப்க்கு கோலம் போட வராதா என்ன? கோலம் போட்டிருக்குன்றா பார்க்க தெரியும். சரி, பட் அவங்க கோலம் போடுவாங்களா? போட மாட்டாங்க. பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு வந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சோ எந்த கோலம் உங்க வைஃப் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த 3 வந்து வாய்ப்பே கிடையாது எனக்கு. இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணாதான் இருக்கு. ஓகே. I'll go with this. இது color. ஓ, அர்ச்சனா வாங்க. என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதை விட இது அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கை கொடுத்துக்கிட்டாங்க. நான் ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணலானே. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது கண்டுகொண்டேன். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சீங்க? கோலம் போடுறவங்களோட ஒரு அது ஃப்ளோ ஈஸியா இருக்கும். அதுல ஃப்ளோவே கிடையாது. அவங்களே ஒரு நல்ல பாயிண்ட் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. That's good. So கண்டுகொண்டேன். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 points. Thank you. சுதா, நீங்க டேனியல்ல எப்படி கூப்பிடுவீங்க ஆசியா வீட்ல? சொன்னா சிரிக்க கூடாது. யாரும் சிரிக்க மாட்டோம். குட்டின்னு கூப்பிடுவேன். எங்களுக்காக உங்க குட்டியை கூப்பிடுறீங்களா? குட்டி சீக்கிரங்க வாங்க. 5 பேர்ல உங்க வைஃப் போட்டிருக்க கோலம் எது? எது? இதுன்னு நினைக்கிறீங்களா? இது நினைக்கிறேன் இதுதான். அதுதான் நினைக்கிறீங்க. ஓகே, லாக் பண்ணிடலாமா? எதுக்கு இது செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் அது பெருசா போட்டிருக்காங்க. அவங்க எப்பவுமே சின்னதா தான் போடுவாங்க. சின்னதா தான் போடுவாங்க. ஓகே. சுதா வாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. அவங்க விட்டுட்டாங்க, மார்க் போச்சு. ஆனா திருப்பி ஒரு வாட்டி பார்த்து சொல்லுங்க நான் எது போட்டுருக்கேன்னு. நல்லா பார்த்து சொல்லுங்க. அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் இத சொன்னீங்க? மார்க் போச்சு இல்ல இப்போ? சரியா போச்சு. நீங்க வந்து நிறைய கோலம் போடுறீங்க. ஒருவேளை இந்த கோலமா இருக்கும் அவங்க நினைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். நினைச்சது தானே 100 மார்க்ஸ் போயிடுச்சு. ஆமா. என்ன சொல்லுங்க? இப்ப நான் வந்து கேட்டேன்னு கரெக்டா வந்துச்சு பார்த்தேன். அது வரும் மிரட்டி கேட்கணும். நீங்க சிரிச்சிட்டே கேட்டிட்டீங்க. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல் இன் தி கேம். போய் நீங்க உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. Thank you. சத்யா, நீங்க ரெடியா? ரெடி மேம். உங்க ஹஸ்பண்டா நீங்க வீட்ல எப்படி கூப்பிடுவீங்க?
பெட் நேம்லாம் இல்ல, வாங்க போங்க என்னங்க ஏங்க அவ்வளவுதான். சரி, என்னங்க வாங்க போங்க எப்படி கூப்பிடுங்க? அப்படியே கூப்பிடுங்களேன், உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. ஏங்க உங்க வைஃப் போட்ட கோலம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதா? ஷூரா? ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க 0 பாயிண்ட்ஸ். கரெக்டா சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். திங்க் பண்ணுங்க. சைலண்ட். ஃப்ரைடே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் கன்ஃபார்ம். எப்படி அதுன்னு சொல்றீங்க சொல்லுங்க. இல்ல அவங்கள ஃப்ரைடே போடும்போது நான் பார்த்துருக்கேன். நீங்க வரை ஃப்ரைடே மட்டும் தான் கோலம் போடுவாங்களா? ஆமா. உங்க வைஃப் எந்த கோலம் போட்டிருக்காங்க தெரியுமா? சத்யா வாங்க சொல்லுங்க. அதான் உடனே அங்கேயே அதுதான் இங்க வாங்க சொல்லுங்க. ஒரு சஸ்பென்ஸே விட மாட்டேன்றீங்க நீங்க. இதுதான் போட்டேன். இந்த கண்டுகொண்டேன் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நம்ம ரெண்டாவது ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். அர்ச்சனா and திலீப் வாங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா சொல்லுங்களேன். மறக்க முடியாத விஷயம்னா பார்த்த 1 வீக்லயே வந்து ரொம்ப நாளா படம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாரு. ஸோ அது வீட்டுக்கு தெரியாம என் ஆஃபீஸை கட்டடிச்சு அவர் வந்து என் ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸ் பக்கத்துல பில்டிங். ஸோ அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணி முகமூடி எல்லாம் போட்டு கூலர்ஸ் எல்லாம் வந்துட்டு வா போலாம் அப்படின்னு. யார் நீ எடுத்து காமிச்சதுக்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு நீ அப்படின்னு கூப்பிட்டாங்க. நீங்க யார் நீ அப்படின்னு கேட்டீங்களா? ஓகே. ஹெல்மெட் ஸ்பைடர்மேன் இதெல்லாம் வச்சிருந்தேன். ஓகே. நான் தான் வா போலாம் அப்படினாங்க. தென் அது வந்து வீட்டுக்கு வந்து தெரியாது. அது ஆக்சுவலா மேரேஜுக்கு அப்புறம் நாங்க சொல்லிட்டோம். மேரேஜுக்கு அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்களா? ஓகே. எங்களோட ட்ரெடிஷன் உங்க வைஃபுக்கு பொட்டு வச்சு விடுறீங்களா? ஷூர். ஜோதி நிறைஞ்சவே சுண்ண விட்டன் சமந்தேவே போடா போரா மலை போடா போரா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில போடா போரா தாலி போடா போரா. எப்படி இருந்தது அர்ச்சனா? மேரேஜ் அன்னைக்கு வச்சதுக்கு அப்புறமா லைஃப்ல இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் வச்சுட்டாங்க. சோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளோட ரவுண்ட் நீ பாதி நான் பாதி ஆரம்பிக்கலாமா? இதுல வந்து மொத்தம் 6 क्वेश्चन கொடுப்போம். உங்களுக்கு 3 क्वेश्चन அவங்களுக்கு 3 क्वेश्चन. உங்களை பத்தி உங்க வைஃப் கிட்ட உங்க வைஃபை பத்தி உங்ககிட்ட வந்து நாங்க क्वेश्चन கேட்போம். நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் எழுதணும். நீங்க எழுதிருக்கிற ஆன்சரும் அவங்க சொல்ற ஆன்சரும் ஒண்ணா இருந்தா ஒவ்வொரு கேள்விக்குமே 10 பாயிண்ட்ஸ். ஓகே? காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. திலீப் உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்க வைஃபுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? டாட்டூ. பெர்மனன்ட் டாட்டூ. அர்ச்சனா நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அது டாட்டூ. அவங்களும் கரெக்டா டாட்டூன்னு எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். அர்ச்சனா உங்களுக்கான கேள்வி. நீங்க அதிக நேரம் மறந்து போன விஷயம் என்ன? செல்போன் எடுத்து மிஸ் பண்ணிட்டு போயிடுவேன். செல்போன் அடிக்கடி மிஸ் பண்ணுவீங்க. கார்லயோ அது வந்து அடிக்கடி பண்ற விஷயம். ஆனா உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? என்ன எழுதிருக்கீங்க? ஃபோன் சார்ஜ்ல இருந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஃபோன் சார்ஜ்ல இருந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஃபோன் மறந்துட்டு மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்றது கரெக்டான ஆன்சர் தான். another 10 பாயிண்ட்ஸ். உங்களோட போன வெட்டிங் டேக்கு நீங்க எங்க போனீங்க? இது வரைக்கும் எங்க ஒரே வெட்டிங் anniversary தான் போயிருக்கு. நாங்க கோவாக்கு போயிருந்தோம். ஓகே. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கோவா போயிட்டு இன்னைக்கு ரிட்டர்ன் ஆனோம். கோவா அண்ட் ரிட்டர்ன். அன்னைக்கு ஃபுல் டே கோவால இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கீங்க. அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு ரொம்ப கரெக்டான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் ஆகணும். another 10 பாயிண்ட்ஸ். அடுத்து அர்ச்சனா உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி பாடுற இல்ல முணுமுணுக்கிற பாட்டு என்ன? பூவே செம்பூவே. அது எங்களுக்காக 2 வரி பாடுறீங்களா? பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின்
ஜாப். Thank you. கரெக்டான ஆன்சர். another 10 points. திலீப், உங்களுக்கான கேள்வி. ஒவ்வொரு சண்டையும் நீங்க செய்யற விஷயம் என்ன? நிறைய நேரம் தூங்கி எழுந்திருச்சு மார்க்கெட் போயிட்டு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நான் ஸ்லீப்பிங், ரிலாக்ஸிங். சோ அதே தான் அவங்களும் சொல்லிருக்காங்க, அதே தான் நீங்களும் சொல்லிருக்கீங்க. another 10 points. அர்ச்சனா, உங்களுக்கான அடுத்த क्वेश्चन. உங்க வீட்ல எந்த நாள் சிறப்பா கொண்டாடுவீங்க? சிறப்பானா என்னோட பர்த்டே இல்ல அவர் பர்த்டே இல்ல வெட்டிங் டே அந்த மாதிரி. சோ நீங்களும் வந்து ஆல் டேஸ் பர்த்டேஸ்னு எழுதிருக்கீங்க. கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 points. நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல 60 points. நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. அடுத்தது சுதா அண்ட் டேனியல். வாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு பனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே. டேனியல், உங்களுக்கான கேள்வி. நீங்க எவ்வளவு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? 2 பேங்க்ல. 2 பேங்க். 2 பேங்க். ஆனா உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருப்பாங்க? இல்லையே. அதான் சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருக்கீங்க சொல்லுங்க? 2 பேங்க். கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 points. சுதா, உங்களுக்கான கேள்வி. உங்க கல்யாணம் எங்க நடந்தது? வீட்ல. வீட்லயா? வீட்ல நடந்தா உங்க கல்யாணம்? வீட்ல தான். எப்படி வீட்ல? வெளியில எல்லாம் போல. வீட்ல சாமி போட்டோ முன்னாடி நின்னுட்டு வீட்ல இருக்கவங்க பெரியவங்க முன்னாடி வீட்ல தான். ஓகே. ரொம்ப வித்தியாசமா நடந்திருக்கு. சிம்பிளா பண்ணது. ரொம்ப நல்லதுங்க. நல்ல விஷயம். வெரி நைஸ். கேள்விக்கு கரெக்டான பதில். அதனால 10 points. டேனியல், உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் என்ன? தீபாவளியும் பிடிக்கும், ப்ளஸ் கிறிஸ்மஸும் பண்ணும். தீபாவளி அண்ட் கிறிஸ்மஸ். ஓகே. உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டயே கேளுங்க. கிறிஸ்மஸ். சோ அவங்களுக்கு தீபாவளி கூட பிடிக்கும். ஆக்சுவலா நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவேன், அவங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்காக தீபாவளி கூட அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதை புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலா பர்ச்சேசிங் வந்து தீபாவளில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. அதனால தட்ஸ் நைஸ். கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 points. சுதா, உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடிக்கடி எதுக்காக சாரி கேட்பீங்க? அவருக்கு பிடிக்காது நிறைய செய்வேன். ஓகே. அப்புறம் சாரி கேட்டிடுவேன். தெரிஞ்சிடும் நான் இது பண்ணேன்னு. அதுக்கப்புறம் சாரி. எது பண்ணாலும் சாரி கேட்போம். எது பண்ணாலும் சாரி கேட்போம். கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 points. டேனியல், உங்களுக்கான கேள்வி. உங்களோட சொந்த ஊர் எது? ஸ்ரீபெரும்புதூர் பக்கம். நீங்களும் ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களும் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். another 10 points. சுதா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத கலர் என்ன? எல்லோ கலர். பிளாக் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சீசன் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத கலர் பிளாக். தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் சேர்ந்து இதை உடைச்சுக்கலாம். நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 50 points. தேங்க்யூ. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. பிரகாஷ் and சத்யா, வாங்க. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும். எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? பொட்டெல்லாம் வச்சு விடுவாங்களா உங்க ஹஸ்பண்ட்? கோவில் போனோம், அவங்க தான் வச்சு விடுவாங்க. ஓகே. நம்மளோட கேம் ஆரம்பிக்கலாமா? அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால். பிரகாஷ், உங்களுக்கான கேள்வி. உங்க வைஃப் உங்களோட சேர்ந்து போகணும்னு நினைக்கிற இடம் என்ன? கோவில். கோயில் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ் இருக்கலாம். நினைப்பாங்க என் கூட சேர்ந்து போகணும். உங்களோட டெல்லி போகணும்னு நினைப்பாங்க. உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டயே கேளுங்க.
டெல்லி தான். கோயில் அண்ட் டெல்லி அப்படின்னீங்க. டெல்லின்றது வந்து கரெக்டா இருக்கு. அதனால 10 பாயிண்ட்ஸ். சத்யா, உங்களுக்கான கேள்வி. உங்களோட ஹேண்ட்பேக்ல எந்த சாமியோட படம் இருக்கும்? ஹேண்ட்பேக்ல எதுவுமே இருக்காது, எந்த சாமியும் இருக்காது, வெறும் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேபி திங்ஸ் தான் இருக்கும். ஹேண்ட்பேக்ல வந்து காஸ்மெட்டிக் அண்ட் பேபி திங்ஸ் இருக்கும், எந்த சாமி படமும் இருக்காது. உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. இருக்காது. கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 points. பிரகாஷ், உங்களுக்கான கேள்வி. நீங்க எந்த வருஷம் காலேஜ் முடிச்சீங்க? 2006. உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டயே கேளுங்க. 2006 to 2007 போட்டிருக்கு. கரெக்ட். ஸோ 10 points. சத்யா, உங்களுக்கான கேள்வி. நீங்க அடிக்கடி வாங்குற திங்ஸ் என்ன? ட்ரெஸ் தான். ஆனா உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? எழுதிருப்பாங்க, எடுத்து கொடுக்குறது அவரு தானே. கரெக்ட், அவங்களும் ட்ரெஸ் தான் எழுதிருக்காங்க. another 10 points. பிரகாஷ், உங்களுக்கான கொஸ்டின். உங்க வைஃபோட ரிலேட்டிவ் சைட் யார் வீட்டுக்கு போக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க அம்மா வீட்டுக்கு தான். நீங்க உடனே வந்து ஆமா ஆமா அப்படின்றீங்க. கரெக்டான ஆன்சர். 10 points. அடுத்தது சத்யா, உங்களுக்கான கேள்வி. நீங்க பியூட்டி பார்லர் போவீங்களா? உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? பிரகாஷ் கிட்டயே கேளுங்க. அவங்களும் நீங்க போவீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டான பதில். another 10 points. நான் போட்டுக்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே 0922220027 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நாப்டால் மூலியமா நீங்க இந்த மாதிரி ஒரு புது சாரியை வாங்கிக்கலாம். நம்ம மூணாவது ரவுண்ட் காதல் சடுகுடு. இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆகும். 3 பேருக்குமே ஒரே கேம் தான் கொடுக்க போறோம். ஒரு நிமிஷத்துல நீங்க எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். நம்ம காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? அர்ச்சனா, திலீப், வாங்க. அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஒரு சின்ன ட்ரெடிஷன். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்ல நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோளக்காட்டு பொம்மைக்கு. எங்களோட கேம் ஆரம்பிக்கலாமா? என்னன்னா, இங்க எல்லாம் பெலூன்ஸ் நாங்க வைக்க போறோம். ஒருத்தரோட கண்ணை வந்து நாங்க கட்டிடுவோம். ஸோ இன்னொருத்தர் வந்து எப்படி ரைட் போகணுமா லெஃப்ட் போகணுமா நீங்க கைட் பண்ணணும். ஸோ நீங்க 2 பேர் எவ்வளோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எப்படி கைட் பண்ணுவீங்க, எவ்வளோ பெலூன் ஒரு நிமிஷத்துலேயே ஒடிப்பீங்க, அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு பெலூனுக்குமே 10 பாயிண்ட். ஓகே, ஸோ யார் வந்து பெலூன் ஒடிக்க போறீங்க, யார் வந்து? நான் பெலூன் உடைக்க போறேன். அவங்க வந்து டைரக்ட் பண்ண போறாங்க, ரைட்டா லெஃப்டா அப்படின்னு. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்ட்ரைட்டா வாங்க, ஸ்ட்ரைட்டா வாங்க, ஸ்ட்ரைட்டா வாங்க. இன்னும் வாங்க, இன்னும் வாங்க, நேரா வாங்க, வாங்க. ரைட் 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 ரைட்மா, ரைட் ரைட் ரைட். குத்துங்க குத்துங்க. அப்படியே ரைட் போங்க, உங்களோட ஸ்ட்ரைட். இன்னொன்னு குத்துங்க. அப்படியே பக்கத்துல போங்க. அங்க இருக்கு பாருங்க. லெஃப்ட் 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 உங்களோட லெஃப்ட். இன்னொரு லெஃப்ட் ரைட். இப்போ ரைட் போங்க. ஸ்ட்ரைட்டா போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க. இல்ல லெஃப்ட் லெஃப்ட். அங்க இருக்கு. பக்கத்துல போங்க. இன்னும் கொஞ்சம் இல்ல 3 லெஃப்ட் போங்க. லெஃப்ட் அப்படியே ஸ்ட்ரைட் அப்படியே போங்க. லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. லெஃப்ட் இன்னும் லெஃப்ட் போங்க. அப்படியே நேரா போங்க. லெஃப்ட்லயே போங்க. பக்கத்துல இன்னும் கொஞ்சம் போங்க. உங்களோட பேக் சைடு. பின்னாடி வாங்க. 15 செகண்ட் இருக்கு. அப்படியே கரெக்ட். கரெக்ட். இன்னும் குத்துங்க. அப்படியே லெஃப்ட். அதே லெஃப்ட். 5 4 எவ்வளவு பெலூன் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க திலீப்? 8. அர்ச்சனா, அவங்க கண்ணை ஓபன் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும் எவ்வளவு பெலூன் வச்சிருக்காங்கன்னு. 10 பெலூன் வச்சிருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்து. தேங்க்யூ. அடுத்தது டேனியல் அண்ட் சுதா, வாங்க. எங்களோட ட்ரெடிஷன், உங்க வைஃப் குரல் போடுறீங்களா? இப்ப நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? எஸ். கேமை பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஈஸி. யார வந்து பெலூன் உடைக்க போறீங்க, யார் வந்து டைரக்ட் பண்ண போறீங்க? டைரக்ஷன் அவங்க.
ஆக்ஷன் நான். ஆமா அவரே செய்யட்டும். வீட்ல நடக்கிற மாதிரி. அதே மாதிரி. அதே மாதிரி. பத்திரம். அவர் பத்திரமா தான் இருப்பாரு. நிஜமா கண்ணு தெரியல, நானும் செக் பண்ணிட்டேன். கண்ணு நல்லா தெரிஞ்சிருந்தா என்னையும் கல்யாணம் பண்ண போறாரு. ஓகே, நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. Your time starts now. குட்டி அப்படியே பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா. எஸ் எஸ். அப்படியே திரும்புங்க திரும்புங்க. உங்களுக்கு கரெக்ட்டா திரும்புங்க. பேக் சைடுல வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க. ஸ்ட்ரைட் போங்க. அப்படியே அதே மாதிரி அந்த சைடு போங்க. லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்டெப்ஸ்க்கு மேல. அங்கதான் இருக்கு. அதே சைடே வாங்க. அங்க பக்கத்துல இருக்கு பாருங்க, பக்கத்துல. கொஞ்சம் தள்ளி. அங்க. அப்படியே வாங்க. சீக்கிரம். உங்க ரைட் சைடு பக்கத்துலயே இருக்கு பாருங்க. அதான். அப்படியே வாங்க முன்னாடி, அதே மாதிரி முன்னாடி வாங்க. சீக்கிரம் நீ முன்னாடி இப்படி எனக்கா வாங்க. சீக்கிரம் வாங்க. அதே மாதிரி அந்த சைடு போங்க, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு போங்க. அப்படியே போங்க. அப்படியே வாங்க. சீக்கிரம் வாங்க. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வாங்க. சீக்கிரம் போங்க, லெஃப்ட் சைடு போங்க. குயிக்கா வாங்க, ஸ்ட்ரைட்டா வாங்க. 2 செகண்ட். கரெக்ட்டா பக்கத்துல பிரகாஷ் சாமி இருப்பாரு. சீக்கிரம் 5 லெஃப்ட் ரைட் 4 ஐயோ லெஃப்ட் 2 1. டானியல், எவ்வளவு பலூன் உடைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 or 6. 5 or 6. பிடிக்குவாங்கல. அவங்க கண்ணை திறந்து விடுங்க. கண்ணை திறக்கிறேங்க. உங்க வாழ்க்கையோட கண்ணையே திறக்கிறேன். எவ்வளவு பலூன் உடைச்சிருக்கீங்க? என்னங்க? 9 பலூன். 9 balloons. காதல் சடுகுடு. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 90 points. தேங்க்ஸ். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்து. அடுத்தது பிரகாஷ் அண்ட் சத்யா, வாங்க. உங்க வைஃப்க்கு வளையல் போட ரெடியா இருக்கீங்களா? பிரகாஷ், சத்யா, கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? பாத்திருப்பீங்க நீங்க எந்த அளவுக்கு பெலூன்ஸ் உடைப்பீங்கன்னு பார்க்கலாம். யார் வந்து பெலூன் உடைக்க போறீங்க, யார் டைரக்ட் பண்ண போறாங்க? இப்படின்னா எனக்கு புரியல. நான் உடைக்க போறேன், அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க. உங்களோட நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ. எங்க ஸ்ட்ரைட்டா வாங்க. அப்படியே உங்க ஃபார்வர்ட் வாங்க. அப்படியே வாங்க. எஸ் ஓடிங்க. டக்கு வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க. ஓடிங்க. அப்படியே லெஃப்ட் போங்க. உங்க லெஃப்ட் போங்க. ஓடிங்க. அப்படியே லெஃப்ட் போங்க. அப்படியே லெஃப்ட் உங்களுக்கு லெஃப்ட்டுங்க. உங்க லெஃப்ட்டுங்க. அந்த சைடு அப்படியே போங்க. பேக் போங்க. பேக். ஓடிங்க. அங்கதான் இருக்கு. கையை பிடிங்க. ஓடிங்க. அப்படியே ரைட் வாங்க. போங்க. ஸ்ட்ரைட் போங்க. ஸ்ட்ரைட் போங்க. ஓடிங்க. அப்படியே ஸ்ட்ரைட் போங்க. அப்படியே போங்க. மூஞ்ச பிடிங்க. உங்க லெஃப்ட். உங்களுடைய லெஃப்ட். அங்க இருக்கு பாருங்க. அது மேல இருக்கு பாருங்க. இந்த பக்கத்துல வாங்க. இல்லங்க. உங்க லெஃப்ட். மேல பாருங்க. மேல. பேக் வாங்க. பேக். 18 செகண்ட்ஸ் போங்க. ஐயோ இல்ல லெஃப்ட் போங்க. உங்க லெஃப்ட் போங்க. அங்க முன்னாடி. ரைட். அப்படியே ஓடி வந்துருங்க. லெஃப்ட் வாங்க. ஓடிங்க. இன்னும் பேக் வாங்க. பிரகாஷ், எவ்வளவு உடைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 4 or 3. 3 or 4 நினைக்கிறீங்க? ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்க எவ்வளவு பெலூன் உடைச்சிருக்கீங்கன்னு. 7 7 பெலூன் உடைச்சிருக்கீங்க. இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 70 பாயிண்ட்ஸ். 3 ரவுண்டுமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 4வது ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஒரு டிஃபரெண்டான கேம் கொடுக்க போறோம். ஒருத்தருக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுவோம். இன்னொருத்தருக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதை வந்து நடிச்சு காமிக்க சொல்லுவோம். இன்னொருத்தருக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க த்ரூ அ கேம். ஸோ யாருக்கு எது கொடுக்கணும்னு நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. லேடிஸ் வரீங்களா?
நீங்க 3 பேர் கை வைக்கிறீங்களா? நான் சாபு 3 சொல்றேன். ஸோ யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட், நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ஸோ இட்ஸ் ஆல் லக். ஓகே, சாபு 3. ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நாங்க வந்து சிச்சுவேஷன் கொடுக்க போறோம். நீங்க போய் உட்காந்துக்கங்க. உங்க 2 பேர்ல யார் செகண்ட், யார் தேர்ட்னு பார்க்கலாம். சாபு 3. ஓகே, நீங்க செகண்ட், நீங்க தேர்ட். ஓகே, அர்ச்சனா and திலீப் இங்க வரீங்களா? திருப்பி உங்க வைஃப்க்கு மெட்டி போட ரெடியா இருக்கீங்களா? போறதுக்கு ரெடி. எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? நைஸ். நைஸ். எல்லாமே புதுசா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. அடுத்தது சுதா அண்ட் டேனியல் வாங்க. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. அவரோட ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப நல்ல. ஹெல்பிங் மைண்ட். உங்களுக்காக இவ்வளவு செய்றாங்களே உங்க ஹஸ்பண்ட், நீங்க ஏதாவது எங்க முன்னாடி உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும். எனக்கு அவருக்கு கிஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ். நீங்க மெட்டி போட்டு விடுங்க அவங்களுக்கு. முந்திரி தஞ்சி குஞ்சிக்கோ முந்திரி முத்தொளி சிந்திக்கோ மஞ்சளி வர்ண சுந்தரி வாவே தங்கு நக்க தகதிமியாடும் தங்க நிலாவே ஹோய் முந்திரி தஞ்சி குஞ்சிக்கோ முந்திரி முத்தொளி சிந்திக்கோ மஞ்சளி வர்ண சுந்தரி வாவே தங்கு நக்க தகதிமியாடும். ஓகே சுதா and Daniel நீங்க போய் உட்காருங்க. Thank you. அடுத்தது பிரகாஷ் and சத்யா வாங்க. உங்க வைஃப்க்கு நீங்க மெட்டி போட ரெடியா இருக்கீங்களா? ப்ளீஸ். எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் போட்டு விட்டுருக்காங்களா? சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். Thank you. பிரகாஷ் அண்ட் சத்யா, உங்களுக்கான கேள்வி. உங்க மனைவிக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்து வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, ப்ரமோஷனும் வேண்டாம் டிரான்ஸ்ஃபரும் வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் பி, சந்தோஷமா வேற ஊர்ல போய் நீங்க ஜாயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் சி, இதே ஊர்ல ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு கிடைச்ச ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி மேடம். ஆப்ஷன் டி லாக் பண்ணிடலாமா? ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 28%. ஏபி என்னன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 17%, ஆப்ஷன் பி 24%, ஆப்ஷன் சி 31%. நீங்க சொன்ன பதில் 2வது இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட்ஸ். அடுத்தது திலீப் அண்ட் அர்ச்சனா. யார் நடிக்க போறீங்க? அர்ச்சனா நீங்களா திலீப்பா? நீங்க தான். குடும்ப தலைவர் வருவாங்களா? ஓகே தலைவா வாங்க. ரெடியா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. குழந்தை மீன்ஸ் அப்பா, குழந்தையோட அப்பாவா? சின்ன பேபி, சின்ன சின்ன குழந்தை. குழந்தை ஓகே. சின்ன குழந்தை என்ன, எப்போ, எங்க, ஏன். 30 படிக்கும்போது ஸ்கூல் 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 குழந்தை படிக்கும்போது ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க்கு எப்போ போயிட்டு வருமோ குழந்தை, எப்போ, எங்க, ஸ்கூலுக்கு, வேற எங்க, எப்போ, என்ன, ஏது, எந்த டைம். 20 செகண்ட் இருக்கு. படிக்கட்டு படிக்கட்டு ஸ்டெப் படிப்படியா எப்போ முன்னே. எக்ஸாம் 13 செகண்ட்ஸ். எக்ஸாம் 1 படிப்படியா முன்னேறி படிக்கிறது எப்போ.
குழந்தை எப்போ படிப்படியா எக்ஸாம் எழுதும்? ஃபர்ஸ்ட் தெரியும் நீ சொல்ல மாட்டேன்ட்டு. நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. குழந்தை, ஸ்கூலு, படிப்பு, இதுதான் நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு கொடுத்த சுச்சுவேஷன் என்ன தெரியுமா சொல்லுங்க. பையன் ஸ்கூல்ல எப்படி படிக்கிறான்னு கேட்டுட்டு வாங்க. இன்னும் நிறைய விஷயத்த வந்து யூ குட் நாட் ஃபைண்ட் அவுட். தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் 3 வேர்ட்ஸை வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். பையன், ஸ்கூலு, படிப்பு. அதனால உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். ஓகே. டேனியல் அண்ட் சுதா. ஒரு நிமிஷம் கொடுப்போம். நீங்கள் இந்த 1 மினிட்ல வந்து விளக்கு எடுத்து அதுக்குள்ளே எண்ணெய் போட்டு இந்த திரி வச்சு 2 பேரும் சேர்ந்து விளக்கை வந்து ஏற்றணும். ஒரு விளக்குக்கு 20 பாயிண்ட்ஸ். நீங்கள் எண்ணெய் திரி வச்சு விளக்கு எரியலைன்னா நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே, முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே, வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு 23 செகண்ட். முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே, வண்ண வண்ண கதிரே கதிரே 10, 9, 8, 7, 6, 5, 4, 3. அதை ஏத்துக்க முடியாது. அவங்க ஏத்தணும், நீங்க ஏத்த முடியாது, அது கொடுக்க முடியாது. 1, 2, 3, 4, 5, 6. இதுக்கெல்லாம் நாங்க கொடுக்க முடியாது. 6 விளக்கு. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 120 பாயிண்ட்ஸ். நாலு ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சுதா அண்ட் டேனியல் உங்களோட ஸ்கோர் 260. பிரகாஷ் அண்ட் சத்யா உங்களோட ஸ்கோர் 305. திலீப் அண்ட் அர்ச்சனா ஸ்ரீ உங்களோட ஸ்கோர் 320. கேம் முடிஞ்சிச்சு. இப்ப எல்லாருமே சென்டர் ஸ்டேஜுக்கு வரீங்களா? நான் வந்து 3 பேருக்குமே ஒரு பொக்கே கொடுப்பேன். நீங்க 3 பேருமே டிஃப்ரெண்டா உங்க வைஃபுக்கு வந்து அந்த ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும். ஓகே? ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. நம்ம கேம் முடிஞ்சிச்சு. இவங்களெல்லாம் விட்டு போய் எனக்கு மனசே இல்லை. பட் வின்னர் யாருன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஆஹா என்ன பொறுத்தோட செகண்ட் ரன்னர் அப் டேனியல் அண்ட் சுதா. அவங்களுக்கு நம்ம ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. பொறுத்தோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பிரகாஷ் அண்ட் சத்யா. உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. நம்ம ஆஹா என்ன பொறுத்தோட வின்னர் திலீப் அண்ட் அர்ச்சனா ஸ்ரீ. உங்களுக்கு கிங் அண்ட் ஷைன் அவங்க சார்பில் ஒரு பரிசு. மறுபடியும் 3 அழகான கப்பல்ஸோட நான் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சங்குவேல்.